வணக்கம் குட்டீஸ்களே, இது உங்கள் எம்எஸ் கிட் ஜோன். கதைகள் உயிர் பெறும் மாய உலகத்திற்கு வரவேற்கிறோம். புதிய வீடியோக்கள் ஒவ்வொரு வாரமும். ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் ஒரு பெரிய வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது காட்டின் ராஜாவாக இருந்ததால் மற்ற எல்லா விலங்குகளும் அதை மிகவும் பயப்படிக் கொண்டிருந்தன. ஒரு நாள் மதிய வெயிலில் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு சிறிய சுறுசுறுப்பான எலி அங்கு ஓடிக்கொண்டிருந்தது. அது விளையாட்டாக ஓடிக்கொண்டே இருந்தபோது தவறுதலாக சிங்கத்தின் மேல் ஏறியது. யார் நீ? என்ன தொந்தரவு செய்கிறாய்? அந்த சிறிய எலி பயத்தில் நடுங்கிக் கொண்டு மெதுவாக கேட்டது. அரசே, என்னை விடுங்கள். நான் ஒரு நாள் உங்களுக்கு உதவுவேன். இதை கேட்டு சிங்கம் சிரித்தது. நீயா எனக்கு உதவி செய்ய போகிறாய்? சரி, உன் தைரியத்திற்காக உன்னை விடுகிறேன் என்று சொல்லி எலியை விடுத்தது. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் காட்டில் வலை விரித்து வைத்திருந்தனர். மானை வேட்டையாடிக் கொண்டிருந்த போது வேட்டைக்காரனின் பொறியில் சிங்கம் சிக்கியது. அது வெளியே வர மிகவும் போராடியது, ஆனால் முடியவில்லை. அது சத்தமாக கர்ஜித்து உதவி கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட எலி உடனே அங்கு ஓடி வந்தது. அரசே, நான் உதவி செய்ய வந்துவிட்டேன். தன் நண்பனான சிங்கம் சிக்கிக் கொண்டதை பார்த்ததும் அது உடனே வேலைக்கு இறங்கியது. சிறிய பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. சில நேரத்தில் வலை கிழிந்து சிங்கம் விடுபட்டது. நன்றி என் நண்பா. சிங்கம் நன்றி உணர்ச்சியுடன் எலியை பார்த்து சொன்னது, நான் உன்னை சிறியவன் என்று எண்ணினேன், ஆனால் இன்று நீ பெரிய உதவி செய்தாய். நன்றி. எலி சிரித்தபடி, அரசே, அளவு முக்கியமல்ல, மனம்தான் முக்கியம் என்று கூறியது. Subscribe for more fun stories. Wave goodbye.